அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, தன்னம்பிக்கை இருக்கலாமா? கூடாதா? அப்படிங்கிறதுதான் கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா, முதல்ல தன்னம்பிக்கை அப்படின்னா ஒரு விஷயத்த நம்புறது. அப்ப தன்னை நம்பலாமா? அப்படிங்கிற ஒரு ஃபீலு. நான் அது அகங்காரமா முடிஞ்சிடாதா? அப்படின்னா என்ன பண்றது? அப்படிங்கிறதான் கேள்வி. அது நம்ம சிம்பிளாவே பார்த்துடலாம். நான் கர்மயோகத்திலேருந்து போயிட்டா ரொம்ப சிம்பிளாயிரும். நான் கர்மயோகம் என்ன சொல்லுறது? ப்ரொசீஜரை பண்ணு, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. அப்போ ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணு, பலனை எதிர்பார்க்காதே. அப்போ நான் எதை நம்ப வேண்டும் என்றால், நான் ப்ரொசீஜரில் ஆனந்தமாக இருக்கணும். ரிசல்ட்டை எதிர்பார்க்கக்கூடாது, ரிசல்ட்டை நம்பக்கூடாது. ப்ரொசீஜரில் தான் ஆனந்தம் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வந்தால் என் தன்னம்பிக்கை ஓடும். அப்போ எனக்கு என் தன்னம்பிக்கைக்கு பிரச்சனையே இல்லை. நான் நம்புகிறேன் ப்ரொசீஜரில் தான் சுகம் இருக்குது, அதுதான் எனக்கு நல்லது. ரிசல்ட்டை நான் நம்பலை, அங்கே எனக்கு தன்னம்பிக்கையே கிடையாது. நான் ரிசல்ட்டை கொண்டு வந்துடுவேன், நான் வெற்றி பெற்று விடுவேன், நான் லாபத்தை அடைந்து விடுவேன், நான் புகழை அடைந்து விடுவேன் அப்படின்னு என்னை நான் துளி கூட நம்புறதில்லை. ஆனால் அது என் கையிலேயே இல்லை. இப்போ எதை நம்புகிறேன்? நான் ப்ரொசீஜரை அகங்காரம் இல்லாமல் நான் அது ப்ரொசீஜரை மட்டும் என்ஜாய் பண்ணி பண்ணுறேன். அப்படி பண்ண ப்ரொசீஜரை அகங்காரம் இல்லாமல் என்ஜாய் பண்ணுனா நாம் என்ஜாய் பண்ணலாம். அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை சூப்பராக வருது. நிம்மதியாக இதை நம்ம ஃபாலோ பண்ணி இதை ஃபாலோ பண்ண அவனுக்கு தன்னம்பிக்கை குறைச்சலே இல்லை. அவன் தன்னம்பிக்கை எதில் வச்சுருக்கான்? ப்ரொசீஜரில் தான் என்ஜாய்மெண்ட் இருக்குன்ட்டு தனக்குன்ட்டு தான் கிளியராக நம்புகிறான். அப்படி தன்னை நம்புகிறான். ப்ரொசீஜர் தான் தனக்கு சுகத்தை கொடுக்கும், ரிசல்ட்டு தனக்கு இழிவை கொடுக்கும் அப்படின்னு தெளிவாக ஒரு நம்பிக்கை தன்னிடம் இருந்தால் அது சரியான தன்னம்பிக்கை. அப்படியே ஞான யோகம்னா நாலேஜை நம்பணும், தான் ஈகோவை நம்பக்கூடாது. நாலேஜ்னா என்னன்னா, ஒரு விஷயத்தை எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு வழிமுறை. லௌகீகமாக இருந்தாலும் சரி, அவன் ISO 9001 9000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜரை லே பண்ணியிருக்கான், எதை எப்படி பண்ணணும்ன்ட்டு. அதுக்கு தான் சாஸ்திரங்களை உருவாக்கியிருக்கான். இல்லை ஞான சாதகர்கள்னா ஞானேஸ்வரி, பகவத்கீதைன்ட்டு அதுதான் ஆகமம், அதுதான் நாலேஜ், அதுதான் எனக்கு சுகத்தை கொடுக்கும், அதை நான் நம்புகிறேன். அப்போ அதுதான் எனக்கு தன்னம்பிக்கை. எனக்கு எப்படி தன்னம்பிக்கை வருதுன்னா, அதை நம்புனா நான் நல்லா இருப்பேன், நாலேஜை நம்புனா நான் நல்லா இருப்பேன், என் ஈகோவை நம்புனா நான் கெட்டு போயிடுவேன். அப்போ எந்த அளவுக்கு நான் நாலேஜை நம்புறது என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அப்போ நான் எதை நம்பணும்? என்னுடைய தன்னம்பிக்கை எதில் இருக்கணும்? நாலேஜை நம்பணும் அப்படிங்கிறதுல தான் இருக்கணுமே ஒழிய ரிசல்ட்டை அகங்காரத்தை நம்பக்கூடாது, அது காலி பண்ணிடும். ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு என்னுடைய அறிவெல்லாம் லிமிட்டட். அந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு நான் போனோம்னா வேலைக்கு ஆகாது. அதெல்லாம் நம்பி என் அறிவு, என் சொந்த அனுபவத்தை வச்சு நம்பி போனோம்னா காலி ஆயிரும். அப்போ எதை தான் நம்புறது? தனக்கு எது உகந்ததுன்னா ஆகமத்தை நம்பு, நாலேஜை நம்பு அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா அப்போ அந்த தன்னம்பிக்கையில் பிரச்சனை இருக்காது. அப்படியே பக்தி யோகம் எடுத்துக்கிட்டோம்னா, நடப்பதெல்லாம் நன்மைக்கே, எல்லாம் அவன் செய்கிறான், எனக்காக செய்கிறான், அதை அனுபவிக்கிறது மட்டுமா என் வேலை. நான் சூப்பராக எல்லாத்தையும் அனுபவிக்க தயாராகிட்டேன், எனக்கு என்ன வந்தாலும் பிரசாதம் தான். என் என் மனதை முழுமையாக நம்புகிறேன், ஏன்னா அனைத்தும் பிரசாதம் என்று. ஈகோவை நான் நம்பலை, எங்கேயும் நான் எதுவுமே இல்லை. என்னால் இங்கே இயங்கவும் முடியாது, எனக்கு எதுவுமே என்னால் பண்ணிக்கவும் முடியாது. எல்லாமே தானாக அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது. என் அகங்காரத்தை ஒழித்துவிட்டு முழுமையாக கண்ணனை நம்புகிறேன். அப்போ கண்ணனை நம்புகிறதுனா என் தன்னம்பிக்கை, நான் என்னுடைய தன்னம்பிக்கை எதில் இருக்குன்னா கண்ணனை நம்புவதில் இருக்கிறது, என்னை நம்புவதில் அல்ல. நான் கண்ணனை நம்புகிறேன், குருவை நம்புகிறேன், எல்லாம் அவன் பார்த்துக்குருவான், எல்லாம் அவனுடைய பிரசாதம். நான் சரண்டரில் இருந்தால் போதும். என் நம்பிக்கையை முழுக்க சரண்டரில் வைத்து விட்டால் எனக்கு பிரச்சனையே இல்லை. என் நம்பிக்கையை கொண்டு வந்து அகங்காரத்தில் வைத்து விட்டால் காலி ஆயிரும். அப்போ தன்னம்பிக்கை ப்ரொசீஜரில் வச்சு தன்னை நம்பியவன் சூப்பர், நாலேஜை வைத்து தன்னை நம்பியவன் மேலே போயிடலாம். சரண்டரில் இருந்துக்கிட்டு தன்னை நம்பி, சரண்டர் தான் ஆனந்தம் என்று தன்னை நம்பியவன் மேலே போயிடலாம். அப்படி இல்லாமல் ரிசல்ட்டை எதிர்பார்த்தோ ஆசைப்பட்டோ அகங்காரத்தினாலோ
நாம் வந்து அதை நம்புகிறேன், என் ஈகோவை நம்புகிறேன், எக்ஸ்பீரியன்ஸை நம்புகிறேன், நான் வந்து ரிசல்ட்டை என்னால் முடியும் அப்படின்ட்டு ரிசல்ட்டை நான் நம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அது டோட்டலாக கொலாப்ஸ் ஆக முடியும். ஸோ என்னால் முடியும், எதில் ப்ரொசீஜரை என்ஜாய் பண்ண முடியும், என்னால் முடியும் நாலேஜை நம்பி போக முடியும், என்னால் முடியும் சரண்டரில் போக முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா சூப்பராக போயிடலாம். இதை தவிர்த்து ஈகோலையோ ரிசல்ட்லையோ ஆசை வச்சு போனோம்னா காலியாயிடுவோம். ஸோ இதுதான் என்னுடைய பதில்.